பாரதி, பாரதி, பாரதி. என்னங்க, என்ன ஆச்சு? எதுக்கு இப்படி சத்தம் போட்டு பாரதியை கூப்பிட்டு இருக்கீங்க? ஏய், உன் வேலையை மட்டும் பாரு. நான் வேற டென்ஷன்ல இருக்கேன். ஏதாவது பேசி என்கிட்ட வாங்கி கட்டிக்காத. இந்த மனுஷன் இதுக்கு நடு வீட்டுல வந்து சத்தம் போட்டுக்கிட்டு பாரதி எப்படி கூப்பிட்டுக்கிட்டு இருக்காரு? சம்திங் ராங். பாரதி, கூப்பிடுறது காதுல விழல. ஒழுங்கு மரியாதை இப்ப வெளியே வர போறியா இல்லையா? சுதாகர், என்னப்பா, என்ன ஆச்சு? எதுக்கு நீ இவ்வளவு கோவமா இருக்க? இப்ப எதுக்கு இவரு நடு வீட்டுல நின்னுகிட்டு அண்ணியோட பேரை ஏல விட்டுட்டு இருக்காரு? தப்பா இருக்கே. அண்ணன் வேற வீட்டுல இல்ல, என்னவா இருக்கும்? ஆமா, பாரதிய எதுக்காக கூப்பிடுற? உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா இப்படி ஒரு காரியத்தை அசால்ட்டா பண்ணிட்டு என் வீட்டுக்குள்ள மறுபடியும் வந்து உட்கார்ந்து இருப்ப. ஏய் மீனா, உன் புருஷனுக்கு என்னடி பிரச்சனை? பாரதி எதுக்கு இப்ப ஒம்பழுத்துட்டு நிக்கிறாரு? மா, கொஞ்சம் பேசாம இருமா. அவர் ஏற்கனவே சாமி வந்த மாதிரி நடு வீட்டுல சத்தம் போட்டுட்டு இருக்காரு. இதுல நீ வேற சலங்கை கட்டி விட்டுறாத. உனக்கு என்ன விஷயம் தெரியும் அவ்வளவுதானே? இப்போ அந்த லண்டன் பாட்டி உன் மாப்பிள்ள கிட்ட கேக்கும். அப்ப சொல்லுவாரு, கேட்டுக்கும். என்னப்பா சுதாகர், என்ன நடந்துச்சு? இவ்வளவு கோவமா இவளை திட்டுற? அந்த அளவுக்கு இவ என்ன பண்ணா? இவ என்ன பண்ணலன்னு கேளுங்க பாட்டி. அவ்வளவு பெரிய காரியத்தை அசால்ட்டா பண்ணிட்டு எவ்வளவு தெனாவிட்டா இங்க வந்து நிக்கிறா பாருங்க. அடைச்ச, என்ன மனுஷன் இவரு? இப்பவும் என்ன காரணம்னு சொல்லாம கத்தி பேசிட்டு இருக்காரு. என்னாச்சு இப்ப? ஏதாவது பிரச்சனையா? என்ன பிரச்சனைன்னு நான் சொல்றேன். இவ கம்பெனில ஒரு பெரிய வேலையை பார்த்துட்டு தான் இங்க வந்து நிக்கிறா. இவதான் அக்கௌண்டன்ட். அந்த லாக்கர்ல வச்சிருந்த பணத்தை இவ இஷ்டத்துக்கு திருடிட்டு வந்து அவ பசங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டிட்டு வந்து நிக்கிறா. என்னப்பா, என்ன சொல்ற? ஆபீஸ்ல இருந்து பணத்தை திருடிட்டாளா? ஆமா பாட்டி.